ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்னைக்கு சம்மர் சீரீஸோட எபிசோட் 6ல் தாங்க இருக்கோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சிக்கன் கறி, மட்டன் கறி அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரியான மீட் டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப ஹீட்டும் கூட. ஸோ நான்வெஜ் கிரேவிங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வெஜ் ஐட்டம் தாங்க பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி இந்த ப்ரௌன் சன்னா யூஸ் பண்ணி ஒரு கறி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அண்ட் அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணதுக்கப்புறமா நான்வெஜ் பற்றி யோசிக்க கூட மாட்டீங்க. அவ்வளோ வண்டர்ஃபுல்லான ரெசிபி இது. ஸோ இந்த ரெசிபிக்காக நான் ஒரு மிக்சியில் 2 வெங்காயத்தை நல்லா கோஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேஸ்ட் மாதிரிலாம் கிரைண்ட் பண்ண வேணாம், லைட்டாக கோஸ் கிரைண்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறோம். ரொம்ப சிம்பிளான மசாலா தாங்க. அதாவது 2 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய தக்காளி தான். இது கூடவே 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை தழை அண்ட் காஷ்மீரி மிளகாய் கலருக்காக தான். சப்போஸ் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைனா கூட பரவாயில்ல, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் கிடையாது. இப்போது இந்த மிக்சர் கூடவே நம்ம 1 ஸ்பூன் சோம்பையுமே ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே நம்ம வேக வச்ச சன்னா. இந்த ப்ரௌன் சன்னாவை நான் 1 டே ஃபுல்லாக சோக் பண்ணிவிட்டு குக் பண்ணும் போது கொஞ்சம் சால்ட்டும் பே லீஃப் பட்டை போட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம அரைக்கும் போது முந்திரி பருப்பு கூடயே போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலில் முந்திரி பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற விட்டு தனியாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ரிச்சான க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போது நம்ம கிரேவிக்காக நான் குக்கர் பேன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடாய் கூட எடுத்துக்கலாம். கடுகு ஆட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கோஸ் கிரைண்ட் பண்ணி வச்சு ஆனியன்ஸ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை தலையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆனியன் ஆல்ரெடி கொஞ்சம் அரைச்சிட்டதுனால சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஸோ ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. இந்த ரெசிப்பியை நீங்கள் சன்னா தான் இருக்குது, எப்படி எல்லாருமே இதை சிக்கன் இல்லை மட்டன் அப்படி நம்புவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஃப்ளேவர் தாங்க. ஸோ இந்த சோம்பு அண்ட் தக்காளியோட ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும். இதுவே அந்த சிக்கன் கிரேவிங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. இந்த மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். அப்போ தான் அந்த ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ கேரளா சைட்லலாம் இந்த மாதிரியான கடலைக்கறியை இடியாப்பத்துக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா புட்டுக்கு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி மாதிரி தான் இதுவும். இது கூடவே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணல, காஷ்மீரி மிளகாய் தான் அரைக்கும் போது ஆட் பண்ணோம். அதனால் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கலர் மாறுறதை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த ஆயில்லையே அப்படியே ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது இது கூட நம்ம கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான். பெப்பர் இந்த அமௌண்ட் ஒரு பெரிய காரத்தை கொடுக்காது, ஆனால் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சன்னாவை வேக வச்ச தண்ணியுமே உள்ளே ஆட் பண்ண போகிறோம். அந்த தண்ணியில் அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது. ஸோ அதை எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி குக் பண்ண சன்னாவோட வாட்டரையும் இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ப்ரௌன் சன்னா குக் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். மசாலாலெலாம் சால்ட் இல்லை. ஸோ மசாலாக்கு ஏற்ற அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சன்னா வேக வைக்க ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் சோக் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ விசில் வைக்க போகிறீங்க அப்படின்றதும் இருக்குது. இப்போது நம்மளோட கிரேவி கொதிச்சிருச்சு. இது கூடவே சன்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த பட்டை அப்புறம் இந்த பே லீஃப் இருக்குது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மசாலா அரைக்கும் போதே இது கூடயும் போட்டு அரைச்சிடலாம். இப்போது சன்னாலாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த கிரேவி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா முடிஞ்சுது. சிக்கனோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நம்ம நான்வெஜ் எதுவுமே எடுக்க தேவையில்லை.
இந்த ரெசிபியை கேரளாவில் கொடுக்குற மாதிரி புட்டுக்கும் இடியாப்பத்துக்கும் ட்ரை பண்ணலாம். இல்லை நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் இட்லி, தோசை, பணியாரம் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்பாத்திக்கும் ரொட்டிக்கும் கீ ரைஸ்க்கும் ஒரு வண்டர்ஃபுல்லான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட இந்த ரெசிப்பியை சர்வ் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய கறி ரெசிபீஸ்க்கும் குருமா ரெசிபீஸ்க்கும் சம்மர் சீரீஸை ஃபாலோ பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.